ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் ராம்நாத். இன்னைக்கு ஏப்ரல் 1 ஃபினான்ஷியல் நியூ இயர். உங்கள் எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். இப்போ நான் இந்த வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நிஃப்டி கிட்டத்தட்ட 450 பாயிண்ட்ஸ் மேலே இருக்குது, ஏறி இருக்குது. அப்படியா அப் ட்ரெண்ட் மாறிடுச்சான்னு கிடையவே கிடையாது. இன்னும் 2 நாளில் மறுபடியும் கீழே வர்றதுக்கான வாய்ப்பு தான் நிறைய இருக்குது. அதனால் அவசரப்படாதீங்க. இப்போதைக்கு அதாவது இந்த 1 இயரில் நம்ம எவ்வளோ கரெக்ஷன் ஆயிருக்க மார்க்கெட் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது எல்லா இண்டெக்ஸ் மட்டும் தான் பார்க்க போகிறோம். நிஃப்டி பார்த்தீங்கன்னா அதோட ஆல் டைம் ஹை, அதாவது இந்த 26,400 போச்சு இல்லையா, அங்கேருந்து பார்த்தீங்கன்னா 15% கீழே வந்திருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு செக்டரும் எவ்வளோ கீழே வந்திருக்குன்றதை இப்போ பார்த்துருவோம். ஐடி 37% அதோட ஆல் டைம் ஹைலேருந்து. அடுத்து எஃப்எம்சிஜி 31% அதோட ஆல் டைம் ஹைலேருந்து கீழே வந்திருக்கு. அடுத்து கன்சியூமர் டூரபிள்ஸ் அதோட ஆல் டைம் ஹைலேருந்து 25% கீழே வந்திருக்கு. அடுத்தது ஸ்மால் கேப் 250 தனியே இண்டெக்ஸ் இருக்கு, அதோட ஆல் டைம் ஹைல இருந்து 22% கீழே வந்திருக்கு. அடுத்தது டிஃபென்ஸ் செக்டர்னு தனியா ஒன்று இருக்கு, அதுக்கு உண்டான ஸ்டாக்ஸ் அந்த இண்டெக்ஸ் பாத்தீங்கன்னா 22% கீழே வந்திருக்கு. அடுத்து எனர்ஜி 22% கீழே வந்திருக்கு. ஆயில் அண்ட் கேஸ் அந்த செக்டர் 21% கீழே வந்திருக்கு. அடுத்து நிஃப்டி ஆட்டோமொபைல் மட்டும் பாத்தீங்கன்னா 18% கீழே வந்திருக்கு. அடுத்தது பேங்கிங் செக்டர்னா இதுல பிஎஸ்சி பேங்க் தனியா இருக்கு, பிரைவேட் பேங்க் அப்படின்னு தனித்தனியா இண்டெக்ஸ் இருக்கு. நான் சொல்றது பேங்கிங் செக்டர் நிஃப்டி, பேங்க் நிஃப்டின்னு சொல்லுவோம் இல்லையா, அது பாத்தீங்கன்னா 18% கீழே வந்திருக்கு. அடுத்து பினான்சியல் சர்வீசஸ், அதாவது நான் பேங்கிங் பினான்சியல் சர்வீசஸ், ஸ்ரீராம் பினான்ஸ், மணப்புரம் பினான்ஸ் அந்த மாதிரி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி கம்பெனி அந்த இண்டெக்ஸ் பாத்தீங்கன்னா 17% கீழே வந்திருக்கு. அடுத்து கெமிக்கல்ஸ் அந்த இண்டெக்ஸ் 15%. அடுத்து நிஃப்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் 12% கீழே வந்திருக்கு. அடுத்து மெட்டல்ஸ் 10% கீழே வந்திருக்கு. அடுத்தது ஃபார்மா 7% தான் கம்மியாயிருக்கு. அதை விட கம்மியானது ஹெல்த் கேர், அதாவது நம்ம அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ், ஃபோர்டிஸ் அந்த மாதிரி ஹெல்த் கேர் சம்பந்தப்பட்ட கம்பெனிஸோட இண்டெக்ஸ் அது பாத்தீங்கன்னா வெறும் 6.5% தான் கீழே வந்திருக்கு. ஸோ அப்போ எல்லா இண்டெக்ஸுமே கீழே வந்திருக்கு அப்படின்னா இதுதான் கரெக்டான பையிங் டைம். நம்ம லாங் டேர்ம் இன்வெஸ்டருக்கு இது டெஃபினட்டா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே சார், இந்த செக்டர்ல எந்தெந்த ஸ்டாக்ஸ்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கறத இந்த வீடியோல சொல்ல முடியாது, லென்த்தா போயிட்டு இருக்கு. சேனல் சொன்னேன் இல்லையா, அதுல ஃபாலோ பண்ணி வாங்க, டெஃபினட்டா அதுல எல்லா அப்டேட்டுமே இருக்கும். ஓகே, பை.